Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நவராத்திரிக்கு ரெண்டு விதமான சுண்டல் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனிப்பு காரம் ரெண்டுமே எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு கொஞ்சமா கடாயில ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு செவக்க வறுத்துருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மிளகாய், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், வாசனைக்காக கட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கலர் மாறாம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் வதக்குனா போதும். இது கூட வேக வச்ச சுண்டல் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிற போறோம். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுண்டலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிற போறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தேன். இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது இனிப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கரில் 1 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1லேருந்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் இருந்தாலும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பீஸ் ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச கடலை பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச கடலை பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் இனிப்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.